ஏலியன்கள் தொடர்பான அனைத்து ரகசிய ஆவணங்களையும் பொதுவெளியில் வெளியிட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். தரவுகளை ரகசிய பட்டியலில் இருந்து நீக்கவும் உத்தரவிட்டிருக்கிறார். இது பற்றி விளக்க இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். ஓவர் டு யூ ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. நாம் வசிக்கும் பூமியில் மனிதர்கள் இருக்கிறோம். அந்த மாதிரி மற்ற கிரகங்களில் மனிதர்கள் அல்லது உயிரினங்கள் ஏதாவது வாழ்கின்றதா அப்படின்னு பல்வேறு ஆண்டுகளாகவே மனித குலத்துக்கு கேள்விகள் இருக்கு. ஆனால் இந்த கேள்விகளுக்கெல்லாம் இதுவரை உறுதியான தெளிவான விடை தெரியவில்லை. ஏலியன்கள் அல்லது வேற்று கிரகவாசிகள்னு சொன்னாலே எல்லோருக்கும் முதல்ல ஞாபகத்துக்கு வருவது அமெரிக்கா தாங்க. ஏன்னா 50-60 ஆண்டுகளுக்கு முன்பே நிலவுக்கு போயிருக்கிறாங்க. மற்ற கிரகங்களுக்கும் விண்கலனை அனுப்பி தொடர்ந்து ஆராய்ச்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க கிட்ட தொழில்நுட்பம் இருக்கு. அதனால அமெரிக்கா ஏலியன்கள் பற்றிய ஆராய்ச்சியையும் பல ஆண்டுகளாகவே நடத்திக்கிட்டு இருக்கு. பூமிக்கு வந்த ஏலியன்களை அமெரிக்கா பிடிச்சு ரகசிய இடத்துல வச்சிருக்குன்னு பல ஆண்டு காலமாகவே சர்வதேச அளவில் தகவல்கள் உலவிக்கிட்டு இருக்கு. நிலைமை இப்படி இருக்க சமீபத்தில் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ஆவணங்களை வெளியிட்டு அதிரடி காட்டினாரு ட்ரம்ப். தன்னோட பேரே அதில் பல இடங்களில் இருந்தாலும் கூட அதை பற்றியெல்லாம் கொஞ்சமும் கவலைப்படாமல் ட்ரம்ப் ரகசிய ஆவணங்களை ரிலீஸ் பண்ண உத்தரவு போட்டு கடைசியில் அது உலக அளவில் பெரும் பிரளயத்தை உருவாக்கிடுச்சு. பிரிட்டன் அரசர் சார்லஸின் சகோதரரும் முன்னாள் இளவரசர் ஆண்ட்ரூஸ் இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அதையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உலகின் பல முக்கிய பிரபலங்களோட பேர் அதில் இருக்கு. இந்த வரிசையில் தான் ட்ரம்ப் திடீர்னு இப்ப ஏலியன்கள் பற்றிய ரகசிய ஆவணங்களையும் வெளியிட போறேன் அப்படின்னு சொல்லி உலகையே பரபரக்க வச்சிருக்கிறாரு. கடந்த சில நாட்களுக்கு முன்பு அமெரிக்க முன்னாள் அதிபர் ஒபாமா ஒரு விஷயத்தை சொல்றாருங்க. அதாவது ஏலியன்கள் இருப்பது உண்மைதான் அப்படின்னு சொல்லி இருந்தது மிக பெரும் ஒரு சர்ச்சையை கிளப்பியது. அவர் என்ன சொன்னார்னா, பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் மனிதர்கள் மட்டுமின்றி வேறு சில உயிரினங்களும் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது. குறிப்பாக ஏலியன்கள் இந்த உலகில் இருக்கின்றன. ஆனால் நான் அதை பார்த்ததில்லை. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நெவாடா பாலைவனத்தில் ஏரியா 51 என்கிற ரகசிய இராணுவ தளத்தில் ஏலியன்கள் பற்றிய ரகசிய தகவல்கள் இருப்பது உண்மை இல்லை அப்படின்னு ஒபாமா தெளிவுபடுத்தினார். அதே நேரத்தில் ஒபாமா சொன்ன இன்னொரு விஷயம் பாருங்க. அமெரிக்க அதிபருக்கே தெரியாம மிகப்பெரிய சதி ஒன்று நடந்தால் மட்டுமே அந்த ஏரியா 51ல ரகசிய தகவல்கள் இருக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு ஒபாமா சொல்லியிருந்தார். அதே நேரத்தில் தான் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தபோது வேற்று கிரகவாசிகள் எங்களுடன் தொடர்பு கொண்டதற்கான எந்த ஆதாரத்தையும் தான் பார்க்கலன்னு ஒபாமா சொன்னார். ஆனால் ஏலியன்கள் இருப்பது உண்மைன்னு அவர் கூறியது குறிப்பிடத்தக்கது. இதன் தொடர்ச்சியாகத்தான் இப்போ ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவு இன்னும் பரபரப்பை கூட்டிவிட்டது. அதாவது ஏலியன் தொடர்பான ரகசிய தகவல்கள், அரிய வான்வெளி நிகழ்வுகள், UFO அப்படின்னு சொல்லுவாங்க. இது பற்றிய ரகசிய ஆவணங்களை பொதுவெளியில் வெளியிடப் போவதாக ட்ரம்ப் சொல்லிவிட்டார். ஏலியன்கள் குறித்த ரகசிய தகவல்கள் மற்றும் அடையாளம் காணப்படாத அரிய வானியல் நிகழ்வுகளை ரகசிய பட்டியலில் வைத்திருக்கிறோம். இந்த தகவல்களை இனிமே ரகசிய பட்டியலிலிருந்து நீக்கவும் சம்பந்தப்பட்ட துறையின் அதிகாரிகளுக்கு தான் உத்தரவிட்டிருப்பதாகவும் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது ஏலியன்கள் குறித்த தகவல்கள் விரைவில் பொதுவெளியில் வெளிச்சத்திற்கு வரும் என்று ட்ரம்ப் உறுதியளிச்சிருக்கிறாரு. இப்போ இதுதான் சர்வதேச அளவில் மிக பெரும் ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கின்றது. இந்த நேரத்தில் நம்மிடையே மூத்த விஞ்ஞானி டிவி வெங்கடேஸ்வரன் இணைகிறார். சார் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்னதான் பென்டகன் அந்த ஏலியன்கள் இருப்பதற்கான ஆதாரங்கள் எங்களிடம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ திடீர்னு ட்ரம்ப் இப்படி சொல்றதுக்கு என்ன காரணம்? இந்த தகவல்கள் எதுவுமே தெரியாத தகவல்கள் கிடையாது. அதாவது அந்த ரகசிய ஃபைல் அப்படின்னு சொன்னாலுமே கூட அதுல அதிகபட்சமாக இருக்கக்கூடியது அமெரிக்காவில் பல்வேறு இடங்கள்ல பார்த்தோம்னு சொன்னதற்கான தகவல்கள், அதை குறித்து மேலதிக ஆய்வு செஞ்சது குறித்த தகவல்கள். அதனால இதிலிருந்து ஏதோ அதிரடியான தகவல்கள்லாம் வரப்போகுதுன்ற நான் நினைக்கல. ஆனா என்னன்னா, இதை எப்படி ஆராய்ச்சி பண்ணாங்க, அதுக்காக அமெரிக்கா பயன்படுத்திய கருவிகள் என்ன, தொழில்நுட்பம் என்ன என்பதெல்லாம் வெளிவரும். அதுதான் ரகசியம். ரகசியம் திரட்டின தகவல் அல்ல, எப்படி தகவலை திரட்டினாங்க என்பதுலதான் ரகசியம் இருக்கு. அதுதான் இப்போ இந்த ஃபைல்லாம் வெளியே வந்தா அது வெளில வரும். இப்படிதான் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி கடல் அடியில செஞ்ச ஆராய்ச்சியை குறித்தும் அமெரிக்கா இந்த மாதிரி பொதுவெளியில அமைச்சாங்க. அப்பதான் கடலுக்குள்ள எப்படிலாம் ராணுவ நடவடிக்கைக்காக வேவு பார்க்கிற கருவிலாம் வச்சிருந்தாங்க என்பது நமக்கு தெரிய வந்தது. அந்த கருவி மூலமா தான் கடல் அடியில இருக்கக்கூடிய உயிரினங்களை இனம் கண்டிருந்தாங்க. அது மாதிரி இப்போ பூமியை சுத்தி பல்வேறு இடங்கள்ல வேவு கருவிகள் என்ன வச்சிருக்காங்க என்பது நமக்கு தெரிய வரும். சார், உலகத்துல பல நாடுகள் இருந்தாலும் கூட எப்பவுமே ஏன் அமெரிக்காவில் தான் இந்த பறக்கும் தட்டுகள் பத்தியோ இல்ல ஏலியன்கள் பற்றின காட்சிகளோ அங்கங்க பதிவானதா செய்திகள் வருது?
அமெரிக்கா வந்து இரண்டு முரண்களின் நாடு என்று நான் சொல்றேன். இப்ப நம்ம இந்தியாவை பத்தி சொல்லும் போது சொல்லுவாங்க, ஒரு பக்கம் ராக்கெட், இன்னொரு பக்கம் மாட்டு வண்டின்னு. அது ஒரு பக்கத்துல இருந்தாலுமே கூட இந்தியாவுல நீங்க பாத்தீங்கன்னா பல்வேறு விஷயங்கள்ல நம்ம வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நாடு. பல நாடுகள், உலக நாடுகள் வித்தியாசமான நாடு. அமெரிக்கா அப்படி இல்ல. ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். இப்ப பூமியோட வடிவம். இப்ப நான் அந்த கேள்வி கேட்ட உடனே இந்த நேயர்கள் எல்லாருக்குமே வந்து கோளம், பந்து போல இருக்கும், வட்டம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்தியாவுல நடந்த ஒரு ஆய்வுல வந்து 84% மக்கள் வந்து பூமியினுடைய வடிவத்தை கரெக்டா சொல்லியிருக்காங்க ஒரு ஆராய்ச்சியில. ஆனா அமெரிக்கால பாத்தீங்கன்னா வெறும் 54. அதாவது அமெரிக்கா வந்து ஒரு வளர்ந்த நாடாகவே இருந்தாலும் அங்க முரண்கள், அதாவது வந்து படிச்சவங்க, படிக்காதவங்க, விவரம் தெரிஞ்சவங்க, விவரம் தெரியாதவங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த முரண் வந்து மிக மிக அதிகமான ஒரு நாடு. சோ அந்த நாட்டுல வந்து இந்த மாதிரியான போலி தகவல்கள் வந்து பல உலாவுவது வந்து சர்வசாதாரணமான ஒரு விஷயம். அதனுடைய ஒரு தொடர்ச்சியா தான் நான் இதை பார்க்கிறேன். இப்ப தான் ஜனாதிபதியா இருக்கும்போது எந்த விஷயத்தையும் அப்படி பார்க்கல, என் கவனத்துக்கு எதுவும் வரல அப்படின்னு ஒபாமா சொல்றாரு. ஆனா அதே நேரத்தில் ஏலியன்கள் இருப்பது உண்மைதான்றாரு. இதை எப்படி அவருடைய தனிப்பட்ட நம்பிக்கை சார்ந்து புரிந்து கொள்ளலாமா எப்படி சார்? இல்ல, இப்போ ஒரு அறிவியல் ரீதியாக பார்த்தோம்னாக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்ப நான் வந்து ஒரு நாணயத்தை சுண்டி போடுறேன். கரெக்டா என்னால தலை தான் விழுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அது வந்து 50% தலையா இருக்கலாம், 50% பூவா இருக்கலாம். ஆனா 2 காயின போட்டேன்னா அதுல ஏதாவது ஒண்ணு தலையா இருப்பதற்கான வாய்ப்பு கூடுதல் இல்லையா? இப்போ அதுவே நான் 3 காயின போட்டேன்னா நிச்சயமா ஏதாவது ஒண்ணு தலையா இருக்கும். 3மே இருக்காது. ஆனா ஏதாவது ஒண்ணு இருக்கும். வாய்ப்பு கூடும் இல்ல. 10 காயின் போட்டேன்னா நிச்சயமா ஒண்ணு இருக்கும். மிக மிக அ மேலும் உறுதியோட நம்ம சொல்ல முடியும். அது மாரி இப்போ இந்த பிரபஞ்சத்துல நம்ம பார்த்தோம்னா இதுவரைக்கும் சுமார் 8000 புறக்கோள்கள். புறக்கோள்கள்னா என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ சூரியனை சுத்தி கோள்கள் இருக்கு இல்லையா? அவைகள் கோள்கள். வேற விண்மீனை சுத்தி இருக்கக்கூடிய கோள்களை வந்து புறக்கோள்கள்னு சொல்லுவோம். 8000 12,000 புறக்கோள்களை இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து சும்மா ஒரு ஒரு சின்ன கைப்பிடி மண் அளவு தான். கடல்ல இருக்கக்கூடிய ஒரு கைப்பிடி மண் அளவு தான். பாத்தீங்கன்னா இன்னும் பல கோடி கோடி விண்மீன்கள் இருக்கு. அப்போ இந்த பிரபஞ்சத்துல பூமியில மட்டும்தான் உயிர் தோன்றி இருக்கும்னு சொல்வது வந்து புள்ளியியல் ரீதியா வந்து ஒரு ஏற்கக்கூடியது இல்லை. அப்போ வந்து இந்த பிரபஞ்சத்துல வேற எங்கேயாவது உயிரிகள் தோன்றி இருக்கும், உயிர் தோன்றி இருக்கும். அந்த உயிர் பரிணாமத்துல வந்து ஒரு சிந்தனை ஆற்றல் கொண்ட ஒரு உயிரி பரிணமிச்சிருக்கலாம். அது மனித வடிவத்தில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி பரிணமிச்சிருக்கலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அறிவியல் ரீதியா பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான விஷயத்திற்கு உறுதிப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் உறுதிப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஆனா அதே சமயம் அந்த ஏலியன்கள் பூமிக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்வதற்கு நமக்கு வந்து இன்னும் ஒரு அந்த மாதிரி சொல்வதற்கு வந்து நம்ம கிட்ட எந்த சான்றும் இல்லை. இப்போ நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சூரியனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விண்மீன் ஆல்பா சென்டாரி, அந்த ஆல்பா சென்டாரிக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிக மிக வேகமாக செல்லக்கூடிய விண்கலத்துல ஏறி உட்கார்ந்து போனா 70,000 வருஷம். சோ அப்போ அந்த வேற்று கிரகத்துல வந்து இன்னும் உயர்ந்த தொழில்நுட்பம் இருக்குன்னு வச்சுப்போம். எப்படி இருந்தாலுமே கூட அவங்க வந்து ஒரு 700 வருஷம் அந்த மாதிரி பல 100 வருடங்கள் பயணம் செஞ்சுதான் பூமிக்கு வந்திருக்கோம். பல 100 வருடங்கள் பயணம் செஞ்சு பூமிக்கு வந்தாங்கன்னு சொன்னா அவங்க வந்து ஒரு சில நொடிகள் பூமியில தங்கிட்டு போக மாட்டாங்க. நிச்சயமா வந்து அப்படி வரவங்க வந்து பூமியில பல நாட்கள் தங்கி ஆராய்ச்சி செஞ்சு தான் போவாங்க. அதற்கான எந்த தடையுமே இல்லை. இப்போ வாஸ்கோ ட காமா இந்தியாவுக்கு வந்தாரு. முதல் முறையாக கடல் பயணத்துல வந்து ஐரோப்பியர். அவர் வந்து கடற்கரையில ஒரு ஆள்கிட்ட கை குலுக்கிட்டு அப்படி திரும்பியா போயிட்டாரு? இல்ல பல மாதங்கள் இந்தியாவுல இருந்தாரு. அங்க இருந்த ராஜாவோட பழக்கம் வச்சுட்டாரு. இந்த ஊர்ல என்ன இருக்கு எல்லாத்தையும் பார்த்தாரு. அப்புறம் தானே போனாரு. அது மாதிரிதான். சார், இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பே நிலவுக்கு போயிருக்கிறாங்க. மற்ற செவ்வாய் உள்ளிட்ட கிரகங்களுக்கும் தொடர்ந்து விண்கலன் அனுப்பி பல ஆராய்ச்சிகள் செஞ்சிருக்கிறாங்க. ஒருவேளை இந்த பூமியை தாண்டி அவர்களுடைய மற்ற கிரகங்களுடைய ஆராய்ச்சியில் ஏதாவது புது விஷயத்தை அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்களா? அதுக்கான வாய்ப்பு இருக்குமா? அமெரிக்கா மட்டுமல்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல நாடுகள் வந்து விண்வெளிக்கு போயிருக்காங்க. அதே மாதிரி வந்து நிலவு உட்பட பல்வேறு கிரகங்கள்ல இறங்கி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. சோவியத் யூனியன், ரஷ்யா, அதுக்கு பிறகு வந்த ரஷ்யா, சைனா போன்ற நாடுகள் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. நிலவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவும் தரையிறங்கி ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். இங்க எங்கேயுமே நம்ம பாக்டீரியா போன்ற நுண்ணுயிரி கூட நம்ம தடையும் கண்டுபிடிக்கும். இங்க பெரிய பெரிய விலங்குகள்லாம் விட்டுருங்க. அதுக்கு பிறகு சிந்தனை மிக்க இதெல்லாம் விட்டுருங்க. வெறும் ஒரு செல் உயிரிக்கான தடையும் கூட நம்ம கிட்ட இல்லை.
அப்ப இத்தனை ஆண்டு காலமா எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்துல ஏன் அதையெல்லாம் ரகசிய ஆவணங்களா வச்சிருக்கணும் அமெரிக்க அரசு? இது மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. இதுக்குதான் நான் முன்னாடியே சொன்ன ஒரு சின்ன செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதாவது கடலுக்கு அடியில ஒரு ஆராய்ச்சி ரகசியமா வச்சிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா? கடலுக்கு அடியில இருக்கக்கூடிய உயிரினங்கள் குறித்து அதுக்கு பிறகுதான் நமக்கு தெரிய வந்தது. கடலுக்கு அடியில கடல் ஆழத்துக்கு அப்புறம் பல கிலோமீட்டர் ஆழத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஆழ்கடல் விலங்குகள் பத்தி அதை ரகசியமா தான் வச்சிருந்தாங்க. ஏன் ரகசியமா வச்சிருந்தாங்க? அந்த ஆழ்கடல் விலங்குகளை எப்படி கண்டுபிடிச்சாங்க? அதுக்கு சில கருவிகள் பயன்படுத்தியிருப்பாங்க இல்லையா? அந்த கருவிகளுக்கு போர் பயன்பாடும் இருக்கு. அதாவது சப்மரீன் போன்றவைகள் கடந்து வந்தா அதை கண்காணிக்கக்கூடிய வேவு பார்க்கக்கூடிய திறன் அந்த கருவிகளுக்கு இருக்கு. அதுக்காக தான் அந்த கருவியை வச்சிருந்தாங்க. அதுல தற்செயலா ஆழ்கடல் விலங்குகள் பத்தி நமக்கு தெரிய வந்து அப்போ இப்போ இந்த தொழில்நுட்பம் இருக்கு இல்லையா? இந்த வேற்றுக்கிற வாசிகள் இருக்காங்க இல்லையா என்று ஆராய்வதற்காக வச்சிருக்கக்கூடிய தொழில்நுட்பம் பல்வேறு விதமான வேவு தொழில்நுட்பம் தான். சோ அப்ப அந்த வேவு தொழில்நுட்பம் வெளில தெரியும். இப்ப ஏன் ரெடியா இருக்காங்க? அந்த வேவு தொழில்நுட்பத்தினுடைய காலாவதி ஆயிடுச்சு. அந்த காலாவதி ஆயிருக்கும். அப்பதான் அந்த ஆழ்கடலையோ வெளில சொன்னாங்க. அந்த தொழில்நுட்பம் காலாவதி ஆகி எல்லாருக்கும் தெரிஞ்சு போன ஒரு தொழில்நுட்பமானது அதை பப்ளிக் ஆக்கிட்டாங்க. அது மாதிரி இந்த ஃபைல் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, என்னென்ன தொழில்நுட்பம் வைத்து இந்த ஆராய்ச்சிகளை செஞ்சாங்க என்பதை பார்க்க போறோம். அந்த தொழில்நுட்பங்கள் பெரும்பாலும் இன்றைக்கு காலாவதியான ஒரு தொழில்நுட்பமாக இருக்கும். நன்றி சார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. ரகசிய ஆவணங்கள்னு சொல்லப்படுது, ஆனால் அப்படியே அந்த ரகசிய ஆவணங்கள் வெளியிடப்பட்டாலும் அதன் மூலமாக ஏலியன்கள் பற்றிய எந்த ஒரு பெரிய விஷயமும் தெரிய வராது அப்படின்னு சொல்றீங்க. நன்றி சார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நேயர்களே, ஏலியன்கள் இருப்பது உண்மையா? அமெரிக்கா என்ன ஆவணங்களை வெளியிட போகுது? அதில் என்ன விஷயங்கள் எல்லாம் இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க உலகமே ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.